சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற ஒரு வடநாட்டு இளைஞரை 4 சிறுவர்கள் கத்திய காட்டி மிரட்டி ரீல்ஸ் எடுத்து, அந்த இளைஞரை பார்த்தீங்கன்னா, சரமாரியா வெட்டி வந்து போட்டிருக்காங்க. இப்போ அந்த 4 சிறுவர்களையும் பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல கொண்டு போட்டிருக்காங்க போலீஸ்காரங்க. அதேபோல காயமடைஞ்ச அந்த சூராஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு வடநாட்டுக்காரன் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் சொல்லப்போனா ரொம்பயுமே மோசமா இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கைய வந்து வேஸ்ட் பண்றாங்க. அந்த வடநாட்டுக்கார பையன பார்த்தீங்கன்னா, இந்த 4 சிறுவர்களும் சேர்ந்து தான், அதுவும் கஞ்சா அடிச்சுட்டு தான் ரீல்ஸ் எடுக்கிறன்ற பேர்ல கத்திய காட்டி மிரட்டி வெட்டியிருக்காங்க. அந்த 4 சிறுவர்களுக்கும் சொல்லப்போனா 17 வயசு தான் ஆகுது. இப்ப என்னாச்சு 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுருக்காங்க. இவங்கள பெத்த அம்மா, அப்பாலாம் வீட்ல என்னதான் பண்ணுவாங்க? பசங்கள கவனிக்க மாட்டாங்களா? இந்த காலத்துல பசங்கள எப்படி கவனிச்சுக்கிறாங்க? பசங்க என்ன பண்றாங்க? எப்படி எங்க இருக்காங்க? அவங்க என்ன பழக்கம் வச்சிருக்காங்கன்னு கண்டிப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அம்மா, அப்பாலாம் சொல்லப்போனா, ஒரு சில பேர்லாம் பசங்கள கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க? ஃபோன் யூஸ் பண்றாங்களா? லவ் பண்றாங்களா? ஏதோ போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்களா? கஞ்சா அடிக்கிறாங்களா? அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு சில பெற்றோர்கள்லாம். வீட்ல இருக்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. பசங்களுக்கு ஃபோன் வாங்கி குடுக்குறது, பைக் வாங்கி குடுக்குறது இப்படி இருக்காங்க. பசங்க ஸ்கூலுக்கு போறானா, படிக்கிறானா, அவன் எது பழக்கத்துல இருக்கானா, லவ் பண்றானா அப்படின்னு எந்த பெற்றோரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பெற்றோர் ரொம்ப மோசமா இருக்காங்க. இதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, கவர்மெண்ட் என்ன பண்றீங்க? போலீஸ்காரன் என்ன பண்றீங்க? அந்த பசங்களுக்கெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது இந்த கஞ்சா? சொல்லப்போனா. அவங்கள பார்த்து கவனிச்சு அவங்கள கண்டிக்க பாருங்க. அதேபோல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க இந்த கஞ்சா எங்கேருந்து வருது? அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். குறிப்பா சொல்லணும்னா கவர்மெண்ட்டே இது மாரி நடவடிக்கை வந்து எடுக்கணும்.